ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் லாஸ்ட்டு பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, இரு நபர்களின் வருமான விகிதம் 9:7, செலவுகளின் விகிதம் 4:3. ஒவ்வொருவரும் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 2000 சேமிக்க முடிந்தால் அவர்களுடைய மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேர் இருக்காங்க, 2 பேருடைய வருமானத்துடைய விகிதம் கொடுத்துருக்காங்க, அந்த 2 பேருடைய செலவு விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே ஒரு மாதத்துக்கு 2000 வந்து சேவ் பண்ணுறாங்களாம். அப்படின்னா அவங்களுடைய மாதம் வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, இது ஷார்ட்கட்லேயும் சொல்லித்தரேன், ப்ரொசீஜர்லேயும் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அது வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் போட்டுடலாம். ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா வருமானம் என்னதுன்னா 9:7 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா ரேஷியோ. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவு, இது என்னது வருமானத்துடைய ரேஷியோ. அதே மாதிரி செலவுடைய ரேஷியோ பாருங்கள் 4:3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இதோடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 9ல் 7 போச்சுன்னா எவ்வளோ? 2 வருங்களா? 4ல் 3 போச்சுன்னா 1 வரும். ஸோ அப்போ இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ ஈக்குவலாக இல்லை. அப்போது அதே மாதிரி இந்த 4 பக்கமும் இந்த பக்கம் 2 பக்கமும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 9ல் 4 போச்சுன்னா 5, 7ல் 3 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 4. ஸோ அப்போ இங்கேயுமே டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை, இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை இந்த 2 நம்பருக்கும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணணும்னா இங்கே மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா 9 × 1, ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் என்ன வேல்யூ தான் அதை வந்து இந்த 2 நம்பர் கூடயும் நம்ம வருமானத்துடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல அங்கே வந்து மல்டிபிள் பண்ண போடும். 7:1. அதே மாதிரி இங்கே என்ன ரேஷியோனா மேலே இருக்கிற ரேஷியோ தான். இங்கே வந்து 2 வருது பார்த்தீங்களா? இந்த 2 வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். 4 × 2, 3 × 2. ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து புதுசான ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் சம்மு நமக்கு. இப்போ இது என்ன வரும்? அப்போ இப்படி போட்டால் 9 கீழே போட்டுக்கலாம். இப்படி பண்ணால் 9, 7, இங்கே என்ன வரும்? 8, இங்கே என்ன வரும்? 6. ஸோ அப்போ நமக்கு ரேஷியோ என்னென்னா 9:7, 8, 6 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மாதத்துக்கு 2000 சேமிக்கிறாங்களாம். அப்போனா மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வருமானம்ன்றது என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 9:7 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ தட்ஃபோர் மாத வருமானம் அப்படின்னா என்னது கண்டுபிடிக்கணும்? அப்போது 9 அந்த நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க சேமிக்கிறது அதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 7 × 2000. ஸோ அப்போ இதுதான் வந்து வருமானத்துடைய ரேஷியோ. இதே செலவுன்னு கேட்டாங்கன்னா இங்கே வந்து மாத வருமானம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதே பார்த்தினா மாத இது செலவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்ம இங்கே 8 × 6, 8, 6ல் வந்து மல்டிபிள் பண்ணணும் கொடுக்குற அமௌண்ட்டை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷார்ட்கட்டு. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்குற 2 ரேஷியோ அப்படியே எழுத போகிறோம். டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. அப்போது இந்த மேலே இருக்கிற ரேஷியோக்கு வந்து கீழே இருக்கிற டிஃப்ரென்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற ரேஷியோக்கு மேலே இருக்கிற டிஃப்ரென்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணி வரது தான் நம்ம ரேஷியோ எடுக்க போகிறோம். அவங்க ஸோ இங்கே மாத வருமானம் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 9:7 தான் நம்ம வந்து ரேஷியோ வந்து இப்போ வருமானத்துக்கான ரேஷியோ வந்து டிஃப்ரென்ஸை மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது வந்து ஷார்ட்கட்டு. ப்ரொசீஜர் படி போடணும் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வருமானம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வருமானம், செலவு, சேமிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சேமிப்பு கொடுத்துருக்காங்க, வருமானம், செலவு கொடுத்துருக்காங்க. ஸோ சேமிப்புனா என்ன? நம்மளுடைய மொத்த வருமானத்துலேருந்து செலவை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதியை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சேமிப்போம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஒரு 1000 வருது அப்படின்னா நான் அதில் வந்து 500 செலவு பண்ணுறேன் அப்படின்னா மீதி இருக்க அந்த 500 தான் நான் சேமிப்பு பண்ணுவேன். அப்போ இந்த ஃபார்முலா தெரியணும். வருமானத்துலேருந்து செலவை மைனஸ் பண்ணால் மீதி தான் நமக்கு என்னது? சேமிப்பு. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து டைரக்ட் மெத்தட் வந்து போட்டுடலாம். ஸோ வருமானத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? 9, 7ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ வருமானம் வந்து 9x ஒரு ஃபார்முலாவில் எடுத்துக்கிறோம், 7x ஒரு ஃபார்முலா, மைனஸ் செலவு என்ன கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 4y மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு சேமிப்பு. சேமிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000 கொடுத்துருக்காங்களா? ஸோ 2 இடத்துலையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2000 போட போகிறோம். அப்போ இது என்னது? வருமானம், இது வந்து செலவு. ஓகேவா? ஸோ இங்கே வேணால் கூட நீங்கள் எழுதிக்கங்க புரியணும்னா. வருமானம் வந்து என்ன எடுக்க போகிறோம்? 9x, 7xன்னு எடுக்க போகிறோம். செலவு வந்து என்னென்னு எடுக்க போகிறோன்னா 4x, 4y, 3y. ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ் தெரியணும். வருமானம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துனா செலவு வந்து ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா நீக்கல் மெத்தடில் வந்து ஸ்கூல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நீக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேஷன் மெத்தட் படிச்சிருப்போம்ல. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து அடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஒன்று எக்ஸை கேன்சல் பண்ணணும், இல்லை ஒய்யை கேன்சல் பண்ணணும். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மாத வருமானம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வருமானம்னா நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ப்ராப்ளம் வந்து சின்னதாகவே முடிஞ்சிடும். ஸோ அப்போ நம்ம ஒய்யை வந்து கேன்சல் பண்ணுவோம். ஸோ இங்கே ரெண்டுமே வேல்யூ வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளால் வந்து கேன்சல் பண்ண முடியும். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 3ஆலையும் இங்கே 4ஆலையும் மல்டிபிள் பண்ணோன்னா இங்கேயும் 12 வந்துடும், இங்கேயும் 12 வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நான் இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1
இங்கே இருக்கிற நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் 3ஆலையும் ஈக்குவேஷன் நம்பர் 2வை மேலே இருக்கிற நம்பராலையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்படியே ஆப்போசிட்டில் இது 3ஆலையும் இது 4ஆலையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 3ஆல் பண்ணா வரும் 9 3 27x மைனஸ் 4 3 12y இஸ் ஈக்குவல் டு 2000 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் 6000 வரும். அதே மாதிரி இதை 4ஆல் பண்ணிங்கன்னா 4 28x மைனஸ் 12y இஸ் ஈக்குவல் டு 4ஆல் பண்ணுறோம். அப்போ 4 2 8 8000. ஸோ இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே ப்ளஸ்ஸு இது ஃபுல்லாக வந்து ப்ளஸ்ஸு ஓகேவா. இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்துச்சா அடிக்க முடியாது. ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே இதுக்கு ப்ளஸ் இருக்கணும், இதுக்கு மைனஸ் இருக்கணும், இல்லை இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ், அப்படி ஆல்டர்னேட் சிம்பிள் இருந்தால் தான் நம்மளால் அடிக்க முடியும். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனுக்கு அப்படி தான் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இந்த ஈக்குவேஷனுடைய சிம்பிள்ஸை நம்ம மாற்றணும். ஸோ இங்கே 28க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இதை மைனஸாக மாற்றிடும், இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாற்றுறோம், இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன்னா மைனஸாக வந்து மாற்றிடுறேன். ஸோ இப்போது இதோடைய சிம்பிள் என்னது 28க்கு மைனஸ் 28 ப்ளஸ் 12y மைனஸ் 8000 அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷன். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்போ 12yக்கும் 12yக்கு கேன்சல். ஏன்னா ப்ளஸ் 12y மைனஸ் 12y ஆகிடும் 0y ஆகிடும், அதனால் அது வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள் 28x மைனஸ் 28x ப்ளஸ் 27x, அப்போ என்ன வரும் மைனஸ் ஒரு எக்ஸ் வரும்ல, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8000லேருந்து 6000 போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா வரும் 2000 மைனஸ் 2000. ஸோ அப்போ இந்த 2000க்கு இந்த 2000 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துருச்சு 2000 வந்துருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க வருமானம் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ வருமானம்னா நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம் 9x 1 7x 1, அப்போ 9 × 2000 அதே மாதிரி 7 × 2000. ஸோ இங்கே அப்படியே வந்துச்சுங்களா 9 2000 அதே, அப்போ என்ன வரும் 18000, இங்கே வந்து 14000 அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகேங்களா. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கல் மெத்தட் தான், நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம் அந்த மெத்தட் தான். இது வந்து டைரக்ட் மெத்தட், இது வந்து ஷார்ட் மெத்தட் ஷார்ட்கட்டு. நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஏலிருந்து ரூபாய் 10யும் பியிலிருந்து ரூபாய் 15யும் சியிலிருந்து ரூபாய் 20யும் கழித்தால் அவர்கள் பெறும் தொகைகளின் விகிதம் 3:4:5 என்று இருக்கும்படி ரூபாய் 1245 பிரித்தால் ஒவ்வொரும் பெரும் தொகையினர். ஸோ ஏபிசி அப்படின்னு 3 பேர் வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவங்க 3 பேர்லேருந்து ஏலேருந்து 10 ரூபா கழிச்சிடுறாங்களாம், பிலேருந்து 15 ரூபா கழிக்கிறாங்க, சிலேருந்து 20 ரூபா கழிச்சிடுறாங்க. அப்படி கழிச்சிட்டாங்கன்னா அவங்க பெரும் அந்த ரேஷோ அவங்க வாங்குற ஏபிசி 3 பேரும் வாங்குற தொகையுடைய ரேஷோ வந்து 3:4:5 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ பிரித்து கொடுக்குறாங்க 1245 வந்து பிரிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 1245 இங்கே ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த ரூபாய் 1245 இருக்குல்ல, இங்கேருந்து எவ்வளோ கழிக்கிறாங்க, ஏ கிட்டேருந்து 10 ரூபா கழிக்கிறாங்க, பி கிட்டேருந்து 15 ரூபா கழிக்கிறாங்க, சி கிட்டேருந்து எவ்வளோ கழிக்கிறாங்க 20 ரூபா கழிக்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கணும். இந்த இப்படி கழிச்சு வர அமௌண்ட்டை தான் இந்த ரேஷோக்கு வந்து பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு தான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கழிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இதை மொத்தத்தை கழிங்க, இதெல்லாம் ப்ளஸ் இது என்ன வரும் 1245 மைனஸ் 20 மைனஸ் 15 மைனஸ் 10 மொத்தத்தை கூட்டிப்போம் கரெக்டுங்களா. அப்போ 20 30 40 45, அப்போ 1245 45 போச்சுன்னா 1200 ரூபாய். இந்த 1200 ரூபாய் தான் 3:4:5 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம இங்கே வந்து ஒரு ட்விஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ அப்போது 3x நமக்கு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 3x + 4x + 5x, இது மொத்தத்தையும் நம்ம இந்த இந்த 1200 ரூபாவை இந்த ரேஷியோவில் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம இப்படி தானே போடுவோம், மொத்தமாக தான் ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ இஸ் ஈக்குவல் டு 1200. ஸோ இப்போ அடிங்க 5 4 9 10 12x இஸ் ஈக்குவல் டு 1200 வருமா. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா 1200 டிவைடட் பை இந்த 12 வந்து பெருக்கல் இருக்குது கீழே வந்துடும். அப்போ 1 12 12 1 12 12 ஆகிடும் 100 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் 100ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒவ்வொரும் பெரும் தொகைன்னு கேட்குறாங்க. ஏ எவ்வளோ வாங்குவார், பி எவ்வளோ வாங்குவார், சி எவ்வளோ வாங்குவார்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஏக்கான ரேஷியோ என்னது 3x, பிக்கான ரேஷியோ 4x, சிக்கான ரேஷியோ 5x. ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3x 4x 5xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே போடுங்க 3 × 100 எவ்வளோ 300. ஆனால் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே இங்கே கழிச்சிட்டோம்ல. ஸோ நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை கழிச்சோம். ஆனால் ஒவ்வொரு பெரும் தொகைனா ஆல்ரெடி அவங்க 10 ரூபா வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கழிச்ச அமௌண்ட்டை திருப்பி கூட்டிக்கணும். அப்போ 10 300 கூட ஏக்கு எவ்வளோ கழிச்சாங்க 10 ரூபா கழிச்சாங்க, அப்போ 310. அதேமாதிரி 4xனா 4 × 100 எவ்வளோ வரும் 400 வரும். ப்ளஸ் பிக்கு வந்து 15 ரூபா கழிச்சாங்க அதனால் 415. சிக்கு வந்து 5 × 100 500 வரும். சிக்கு வந்து 20 ரூபா கழிச்சாங்க அதனால் 520. ஸோ இங்கே இதுதான் ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கழித்து அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிடும். கடைசியாக ஆன்சர் கொண்டு வரும்போது அந்த கழிச்ச அமௌண்ட்டை ஒவ்வொன்று கூடிய வந்து நம்ம கூட்டிடும். ஏன்னா ஏ எவ்வளோ தொகை வாங்குறாரு, பி எவ்வளோ தொகை, சி எவ்வளோ தொகைன்னு கேட்குறாங்க, மொத்தமாக எவ்வளோ வாங்குறாங்கன்னு கேட்குறாங்க. அதனால் அந்த கழிச்ச அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த 2 இடத்துல மட்டும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அந்த சம் வந்து பார்க்கணும் ஓகேங்களா. அப்போ தட் ஃபோர் ஒவ்வொரு தொகை எவ்வளோ 310, 415,
510 இதுதான் ஏபிசி இவ்வளோ வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஏபிசி மாத சம்பள விகிதம் 2:3:5. ஓகேங்களா. ஏபிசியுடைய மாத சம்பளம் விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. சியுடைய மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் ரூபாய் 1200 அதிகம் எனில் இங்கே பாருங்கள். ஸோ ஏவோடைய விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2x, பிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3x, சிக்கு வந்து 5x. ஏன்னா இந்த ரேஷியோக்குள்ளே எக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்போ சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் ரூபாய் 1200 அதிகம் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், காட்டிலும்ன்ற வார்த்தை வந்துச்சுனாலே இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். இந்த சிக்கும் ஏக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ சி டிஃப்ரென்ஸ் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1200 ரூபாய். சியோட வேல்யூ என்னது 5x. டிஃப்ரென்ஸ் ஏவோட வேல்யூ 2x. அப்போ 1200. 5ல் 2 போச்சுன்னா 3 வருமா. 3x தான் 1200 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 1200 டிவைடட் பை 3. அப்போ 1 3 3 4 3 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 400 அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. பியோடைய ஆண்டு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நல்லா கொஷினை பார்க்கணும். மாத சம்பளம் கேட்கல, ஆண்டு சம்பளம் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது மாத சம்பள விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்கிற ஐடியா. இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா பார்க்கணும். ஸோ மாத சம்பள விகிதம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஆண்டு சம்பள விகிதம். அப்போது பியோடைய மாத சம்பள விகிதம் எவ்வளோ 3x. அப்போது பியின் மாத சம்பளம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஆண்டுக்கு மாட்டிக்கலாம். மாத சம்பளம் எவ்வளோ 3x. அப்போ 3 × x எவ்வளோ 400. அப்போது ஒரு மாதத்துக்கு அவர் 4 3 1200 சம்பாதிக்கிறாரு. ஓகேவா. ஒரு மாதத்துக்கு 1200. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு 1200 சம்பாதிக்கிறாங்க. அங்கே ஆண்டு சம்பளம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆண்டு சம்பளம் எவ்வளோ வரும் ஒரு வருஷத்துக்கு, இது வந்து 1 மந்த்துக்கு. ஓகேங்களா. 1 மந்த்துக்கு 1200 அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் 12 மாதம் இருக்கும். அப்போ 12 × 1200. அப்போ என்ன வரும் 12 12 144 14,400 வந்து அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து சம்பாதிப்பார். இங்கே இதே மாத சம்பளம்னு கேட்டாங்கன்னா இந்த 1200 நிறுத்திட்டு இருப்போம். ஆனால் அவங்க கேட்டுக்கிறது ஆண்டு சம்பளம். அதனால் 12ஆல் மல்டிபிள் பண்ணணும். இது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்கிற ஏரியா. ஸோ நல்லா பார்த்துங்க. இன்கேஸ் கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷினில் பார்த்தீங்கன்னா 1200 கொடுப்பான், இந்த 14,400 கொடுப்பாங்க. அப்போ ரெண்டு இதுலேயும் நம்ம எது வந்து 1200 11 டேரெக்டாக அங்கே எதுவுமே ஆன்சர் வந்துருச்சுன்னு போட்டுருவோம். ஸோ அங்கே ட்விஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆண்டு சம்பளம் தான் என்னென்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான சில்லியான கொஷின்ஸ் தான் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டு வருவோம். ஸோ அதனால் இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் ஏரியா நடக்கிற ஏரியா. இதையும் வந்து நீங்கள் பக்கத்தில் ரெட்டில் வந்து நோட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் எங்கே நடக்குதுன்றது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்த நல்லா கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ மாத சம்பளம் விகிதம் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன அந்த காட்டிலும்ன்றது வந்து டிஃபரன்ஸ்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த டிஃபரன்ஸை வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் பியோடைய மாத சம்பளம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டுக்குன்னா 12ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதிலே ஏவோடைய ஆண்டு சம்பளம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஏவோடைய மாத சம்பளம் என்னது 2x கண்டுபிடிப்பீங்க. 2 × 400 அப்போனா 800 வருங்களா. × 12 800 × 12 போட்டிங்கன்னா ஏவோடைய ஆண்டு சம்பளம் வந்து கிடச்சிடும். எப்படி வேணால் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் கொண்ட ஒரு கலவையில், அதாவது 60 லிட்டர் வந்து ஒரு கலவை இருக்குது. அந்த கலவையில் பால் மற்றும் தண்ணீருடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. ஒரு பாலும் தண்ணியும் கலந்த ஒரு கலவை வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதோடைய விகிதம் வந்து 2:1 அப்படின்னு சொல்லியிருக்குது என்ற விகிதத்தில் உள்ளது. இந்த விகிதம் வந்து 1:2 என மாறுவதற்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஷார்ட்கட்டும் சொல்கிறேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தடும் சொல்கிறேன். ஷார்ட்கட் என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஓவராலாக ஒரு கொள்ளலை வந்து கொடுத்துட்டு இங்கே 2:1 இங்கே 1:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்படியே ரிவர்ஸில் வந்து பாருங்கள் 2:1 1:2 ரிவர்ஸில் வருது. இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்தாலே அதோடைய ஆன்சர் என்னென்னா இங்கே என்ன கொள்ளளவு இருக்கோ அதே ஆன்சர் தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா அதே 60 லிட்டர் தான் வரும். இந்த ரேஷியோ வந்து வெவ்வேறு இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொசீஜர் படி தான் போடணும். ஆனால் இந்த ஷார்ட்கட் எப்போ அப்ளிகபிள்னா இங்கே 2:1னா இங்கே 1:2 அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. ப்ளஸ் இந்த ஒரு கொள்ளளவு கொடுக்குறாங்க அப்படின்னா அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா. இந்த எப்போனா ரேஷியோ வந்து ரிவர்ஸில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா. இப்போது இந்த கலவையில் பார்த்தீங்கன்னா பால் எவ்வளோ இருக்குது, தண்ணி இப்போ ப்ரொசீஜர் அப்படின்னா ஒரு கலவை இருக்குது. அந்த கலவையில் பாலும் தண்ணியும் கலந்துருக்குது. அந்த கலவை மொத்தமாக 60 லிட்டர் கொள்ளளவு இருக்குது. அப்போனா பால் எவ்வளோ இருக்கும், தண்ணி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏதோ ஒரு கலவை வந்து 60 லிட்டர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, பால் இருக்குது, அதே மாதிரி தண்ணீர் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இது எவ்வளோ இருக்குது, இந்த 60 லிட்டர் கலவையில் பால் எத்தனை லிட்டரு, தண்ணீர் எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி சம்முங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்ஸ்லலாம் ரேஷியோ வந்து கொடுத்தாங்க அப்படின்னாலே அந்த டோட்டல், அது ஒரு டோட்டலாக ஒரு ரூபாய் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ரேஷியோ கொடுக்குறாங்கன்னா அதை மொத்தத்தையும் கூட்டினா நமக்கு அந்த ரேஷியோ வரும்னு சொல்லிட்டு இப்படி ஈக்குவேஷன் ஏற்றுறோமோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ஒன்று வந்து கற்றுக்கணும். ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து மொத்தமாக ஒரு கொள்ளலை கொடுக்குறாங்க, ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோ எதுக்கு, இங்கே பால் கொடுத்துருக்காங்க. அப்போ பால் வந்து 2x இருக்குதுன்னு அர்த்தம். தண்ணி எவ்வளோ இருக்குது, 1x இருக்குதுன்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
இப்போ பால் மட்டும் வேணும்னா ஓவராலாக எத்தனை இருக்குது 2 1 கூட்டினா 3. அப்போ டோட்டல் பார்ட் வந்து 3. ஓகேங்களா? ஸோ மேலே என்ன இருக்குது, நமக்கு என்ன பால் தானே கண்டுபிடிக்க போகிறோம். பால் தான் இது, தண்ணி இது. அப்போ பால் வந்து 2. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே என்ன அர்த்தம்னா மொத்தமாக 3 பங்குல 3 பங்குல 2 பங்கு என்ன இருக்குது, பால் இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே வந்து 1 பங்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே தான் 3, இங்கே தண்ணி அது 1 இருக்குது. ஸோ இன்ட்டு ஓவரால் எதில் 60 லிட்டரில், அதனால் 60ஆல் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓவராலாக எத்தனை பார்ட் இருக்குது, 2 + 1 3 பங்கு இருக்குது. ஓகேவா? 3 பங்கில் 2 பங்கு பால் இருக்குது. எதில் மொத்தமாக இருக்குது அந்த 60 லிட்டரில். அதே மாதிரி தண்ணிக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், ஓவராலாக 3 பங்கு, தண்ணி மட்டும் 1 பங்கு. எதில் 60 லிட்டரில். ஓகேவா? இப்படி கண்டுபிடிச்சோன்னா பால் எத்தனை லிட்டர், தண்ணி எத்தனை லிட்டர்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 3 3 2 3 6 0. அப்போது 40 லிட்டர் வந்து பால் இருக்குது. ஓகேவா? ஸோ இது தெரிலனா கூட நம்ம 40 லிட்டர் பால் தெரிஞ்சிச்சுன்னா 60ல் 40 போச்சுன்னா மீதி 20 லிட்டர் நமக்கு என்ன இருக்கும், தண்ணி தான் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று கால்குலேட் பண்ணால் கூட ஓகே தான். ஸோ இதை அடித்து பார்த்தனால உங்களுக்கு 20 தான் வரும். 1 3 3 2 3. ஓகேவா? ஸோ எப்படி வேணால் நீங்கள் வந்து போடலாம். நீங்கள் இதை வரைக்கும் போட்டுட்டு கூட மொத்தமாக நமக்கு 60 லிட்டர் இருக்குது, 60 லிட்டர் 40 லிட்டர் பால் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 20 லிட்டர் வந்து தண்ணி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த 2:1 அப்படின்ற விதத்தில் 2:1ன்ற விதத்தில் 60 லிட்டரில் பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் வந்து பால் இருக்குது, 20 லிட்டர் வந்து தண்ணி இருக்குது. இது என்னவா மாற்றணுமா, 1:2 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணுமா. அப்போது ஸோ இப்போ இது என்னவா மாற்றணும், 1:2ன்னு மாற்றணும். கரெக்டுங்களா? அப்போ இங்கே 40 இருக்கணும்னா இதை அடித்து பார்த்தோன்னா இங்கே 1 இங்கே 2ன்னு வரணும். அப்போ 40னா இங்கே 80ன்னு இருந்தால் தானே 1 40 40 2 40 80ன்னு மாற்ற முடியும். ஸோ அப்போ எவ்வளோ வந்து தண்ணீர் வந்து சேர்க்கணும் அப்படின்னா, இது எதால் பண்ணால் 80 வரும் நமக்கு, +60 பண்ணால் தான் நமக்கு என்ன வரும், 60 லிட்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 80 லிட்டர்னு ஆகிடும். ஓகேவா? 20 லிட்டர் கூட 60 லிட்டர் நான் சேர்க்குறேன் அப்படின்னா எனக்கு 80 லிட்டர் வரும். இங்கே அதே 40 லிட்டர் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதை அடித்து பாருங்கள். 1 40 இதை அடிச்சிங்கன்னா 1 40 40 2 40 80 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுமா. அப்போ 1:2ன்னு சொல்லிட்டு மாறிடுச்சா. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தோம், 60 லிட்டர் தான் சேர்த்தோம். அதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஒன்றும் இல்லை, மொத்தமாக 60 லிட்டர் இருக்குது, பாலும் தண்ணி கலந்துருக்கு. இல்லை பால் எவ்வளோ லிட்டரு, தண்ணி எவ்வளோ லிட்டருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்க போகிறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 1:2 மாற்றணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 1னா இந்த பால் அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா பால் வந்து ஒரே ஒரு தான் 1 தான் கேட்டிருக்காங்க, ஒரு ரேஷியோ தான். அதனால் அப்படியே 40 இருக்க போகுது. இதை மட்டும் 2 மாற்றணும்னா இதோடைய 2 பங்காக தான் இருக்க போகுது. அப்போ 40 × 2னா 80. ஓகேவா? அப்போ இங்கே 80ன்னு சொல்லிட்டு வரணும். அப்போ ஆல்ரெடி 20 லிட்டர் இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன பண்ணணும், 60 லிட்டர் போட்டால் தான் நமக்கு என்ன வரும், 80ன்னு சொல்லிட்டு வரும். அதனால நம்ம அந்த 60 லிட்டரை வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் 2 ரேஷியோ வந்து ரிவர்ஸில் வந்துச்சுன்னா அப்படியே இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஆன்சராக போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் கலவையில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அடுத்த சமயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கலவையில் 5:2 என்ற விதத்தில் பழச்சாறு தண்ணீர் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கலவை இருக்குது. இந்த கலவையில் அங்கே பால் தண்ணீர் கொடுத்த மாதிரி இங்கே ஜூஸும் தண்ணியும் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஒரு கலவை. ஓகேங்களா? இன்னொரு கலவை என்ன இருக்குதுன்னா 7:4 என்ற விதத்தில் பழச்சாறு தண்ணீர். இப்போது ரெண்டுத்துலையுமே ஜூஸு ப்ளஸ் வாட்டர் தான் இருக்குது. அதில் ஒரு ரேஷியோ வந்து 5:2, இன்னொரு ரேஷியோ வந்து 7:4. இங்கே பாருங்கள், ரேஷியோ வந்து வெவ்வேறாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளளவும் கொடுக்கல. ஓவராலாக அந்த கலவை வந்து எவ்வளோ லிட்டருன்றதையும் கொடுக்கல. ஸோ அப்போ இது டைரக்ட் மெத்தட் தான் நம்ம போடணும். இப்போ 2 கலவை என்ன பண்ணுறாங்களாம், ஒன்றா கலக்குறாங்களாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கலவை 1ன்றது ஒன்று எடுத்துக்கலாம், கலவை 2ன்றது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கலவை என்னது, 5:2ன்றது எடுத்துப்போம். இங்கே வந்து 7:4. ஏன்னா கொஷினில் எப்படி கொடுக்குறாங்களோ அப்படியே எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த 2 கலவை என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது அதோடைய பழச்சாறு மற்றும் தண்ணீருடைய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பழச்சாறு தண்ணீர். அப்போது இது வந்து பழம். ஓகேவா? இது வந்து ஜூஸு, இது என்னது, வாட்ரு. அதே மாதிரி இது ஜூஸு, இது வாட்ரு. ஓகேவா? ஸோ இதில் அதுலேயுமே எக்ஸ் வந்து உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம ஃபஸ்ட்டு ஜூஸ் எவ்வளோ இருக்குது, வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஜூஸ் எவ்வளோ இருக்கும், மொத்தமாக 7 பங்கு இருக்குது. 5 2 7. அதில் ஜூஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. அதாவது எக்ஸ். ஓகேவா? ஓவராலாக நமக்கு கொள்ளளவு கொடுத்தா தான் எழுதணும். கொள்ளளவு கொடுக்கலாம், நான் எழுத போதில்லை. அதே மாதிரி இங்கே வாட்டர் எவ்வளோ இருக்குது, 2x/7. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் எழுதுங்க. இங்கே ஜூஸ் எவ்வளோ இருக்குன்னா மொத்தமாக 7 4 11 பங்கு. அதில் 7 பங்கு வந்து ஜூஸ் இருக்குது. வாட்ரு வந்து 4 பங்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுத்தையும் கலந்துடுறாங்களாம். அப்போ பழச்சாருக்கும் தண்ணீருக்கும் என்ன விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் இங்கே 2 ஜூஸ், இங்கே இது, அதாவது மொத்தமாக இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பழச்சாருக்கும் தண்ணீருக்கும் தான். அப்போது ஜூஸ் / வாட்டருடைய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஜூஸ் எவ்வளோ, ஜூஸ் என்ன இருக்குது, இங்கே 5x/7 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 7x/11. ஏன்னா 2 ஜூஸ் இருக்குது, அதனால் ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, 2x/7 + 4x/11.
11. இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா மல்டிபிள் பண்ணிட்டு அதாவது ப்ளஸ் பண்ணி டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா பேசஸ் வந்து ஈக்குவலாக இங்கேயும் 7 இங்கேயும் 7 இருந்துச்சுன்னா நம்ம வந்து கூட்டிக்கலாம். ஆனால் இங்கே 7 இங்கே 11 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் எல்சிஎம் எல்லாம் மல்டிபிள் பண்ணணும். 11க்கு 7க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 77 அப்படின்றதா வரப்போகுது. அப்போ இங்கே 77 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 11 7 அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்களா? எல்சிஎம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தட் எடுப்பாங்க. நீங்கள் எப்படி வேணால் எடுக்கலாம். அப்போ 11 × 5னா வரும் 55x ப்ளஸ்ஸு இங்கே என்ன வரும் 7 49 எக்ஸ் டிவைடட் பை 77 வருமா? அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி தான் கிராஸ் மல்டிபிள் அப்படியே பண்ண போகிறோம். ஏன்னா 11 × 22 எக்ஸு ப்ளஸ்ஸு 4 28 எக்ஸ் டிவைடட் பை 77 வருது. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 55 ஒரு 49 கூட்டணும். ஓகேவா? ஸோ 55 ஒரு 55 ப்ளஸ் ஒரு 49 9 10 14 4 மீதி 1 5 4 9 9 1 10. அப்போ மேலே என்ன வருது 104 104x டிவைடட் பை 77 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 22 ஒரு 28 கூட சொல்லியிருக்காங்க. 28 ஒரு 22னா 50 50x டிவைடட் பை 77 வருது. ஓகேவா? ஸோ இப்போ அடிக்கணும்னா இது அப்படியே தலைகளாக மாறிடுமா? மேலே என்ன இருக்குது 104x டிவைடட் பை 77 இருக்குது. இது 77 டிவைடட் பை 50x. அப்போ 77க்கு 77 கேன்சல் ஆகிடும். இங்கேயும் எங்கேயும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 104 டிவைடட் பை 50 மட்டும் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். 5ஆம் வாய்ப்பு 2ஆம் வாய்ப்பில் அடித்தோன்னா 25 2 I2 10 2 2 4. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் வந்து அடிக்க முடியாது. அப்போது இதோடைய விகிதம் என்னது பழச்சாறு மற்றும் இதோடைய விகிதம் என்னது 52 டிவைடட் பை 25 அப்படி இல்லைனா 52:25 அப்படின்னு குடிப்பாங்க ஆன்சர். ஓகேவா? ஸோ 52:25 தான் அந்த பழச்சாறு மற்றும் தண்ணீருடைய விகிதம். இதே தண்ணீர் மற்றும் பழச்சாறு விகிதம்னா அப்படியே ரிவர்ஸ் 25:52 அப்படின்றது வந்து போடணும். அந்த ரேஷியோலாம் கொஷினில் என்ன கொடுக்குறாங்களோ அது மாதிரி தான் பழச்சாறு வந்து 52 ஏன்னா மேலே நம்ம 52 எடுத்தோம். தண்ணீர் எவ்வளோக்கு 25 அப்போ ரேஷியோ என்னது 52:25 அப்படின்னு தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை அந்த கலவை 1 கலவை 2ன்னு எடுத்துக்கிறோம். அந்த ரேஷியோ படி நம்ம ஜூஸ் என்னது வாட்டர் என்னன்னு சொல்லிட்டு அந்த பங்கு பிரிக்கிறோம். அதை வந்து ஜூஸ் பை வாட்டர்ன்ற விகிதம் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ரேஷியோ கொடுத்துட்டு எவ்வளோ மாற்றணும்னு கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விகிதம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே எவ்வளோ லெட்டர் சேர்க்கணும்னு கேட்குறாங்க, இங்கே விகிதம் கேட்குறாங்க. அதனால் நம்ம விகிதத்தை வந்து அப்படியே கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அதே 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 கலவை வச்சு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கலவையிலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்து சேர்க்கணும் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரங்கள் முறையே 3 பாத்திரங்கள் இருக்குது. அதில் 2:1 3:1 3:2 என்ற விதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவையால் நிரப்பப்படுது. ஸோ 3 பாத்திரத்தில் பாலையும் தண்ணீரும் சேர்த்து இந்த 3 ரேஷியோவில் வந்து கலக்கிறாங்களாம். ஓகேங்களா? ஸோ 3 பாத்திரங்களில் உள்ள கலவைகள் அனைத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்று. இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 பாத்திரம் வந்துருக்குது. ஓகேவா? இந்த 3 பாத்திரையும் ஒரு ரேஷியோ இருக்குது. இது மொத்தத்தையும் எடுத்து போய் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து கலந்துடுறாங்க. ஓகேங்களா? அந்த பாலையும் தனியாக ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றிட்டாங்க அப்படின்னா இந்த பெரிய பாத்திரத்தில் எந்த ரேஷியோவில் பாலும் தண்ணீரும் வந்து இருக்கும் அப்படின்றதான் வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேயும் நம்ம அதே மாதிரி தான் வந்து எழுத போகிறோம். ஓகேவா? பால் எவ்வளோ தண்ணி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 3த்துக்குமே நம்ம இங்கே எப்படி எழுதணும் அதே மாதிரி ஜூஸ் எப்படி தனியாக எழுதணுமோ அதே மாதிரி தான். ஸோ அப்போ இங்கே பால் எவ்வளோ இருக்குது, நீர் எவ்வளோ இருக்குது, அதாவது தண்ணி நீர். இப்போ ஃபஸ்ட் ரேஷன் அது 2:1 கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக 3 பங்கு, அதில் 2 பங்கு வந்து பால் இருக்குது, அதாவது 2x இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிட்டரு 60 லிட்டர் கொள்ளளவு கொடுத்துருக்காங்க. கொள்ளளவு கொடுத்தாங்கன்னா இன்ட்டு எழுத போகிறோம், இல்லைனா விட்டுற போகிறோம். அடுத்தது என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3. அப்போது 3x டிவைடட் பை 4 × 60. அடுத்ததும் 3x டிவைடட் பை 5 × 60. ஓகேவா? ஏன்னா 3 2 5 5ல் பார்த்தீங்கன்னா 3 பங்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது பால் வந்துருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ தண்ணினா இங்கே வந்து 1 பங்கு, மொத்தமாக 3 பங்கு, அதில் 1 பங்கு தான் வந்துருக்குது. 1 பங்கு 1x போட்டால் போடலாம், 1 இல்லைனாலும் விட்டுடலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா x டிவைடட் பை 4 × 60. இங்கே பார்த்தீங்கன்னா 2x டிவைடட் பை 5 × 60. இங்கே எப்படி நான் எழுத சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இங்கே வந்து போட போகிறோம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 எதுவுமே ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து போட்டுறாங்க. அப்போனா பால் மற்றும் தண்ணீருடைய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பால் டிவைடட் பை தண்ணீர் இதோடைய விகிதம் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி அங்கே எப்படி எல்லா பாலையும் ஒன்றா கூட்டணும், எல்லா நீரையும் ஒன்றா கூட்டணும் மேலே அதே மாதிரி தான். ஸோ அப்போ பால் மொத்தத்தையும் கூட்டுங்க. 2x டிவைடட் பை 3 × 60 3x டிவைடட் பை 4 × 60 ப்ளஸ் 3x டிவைடட் பை 5 × 60. அதே மாதிரி தண்ணி x டிவைடட் பை 3 × 60 ப்ளஸ் x டிவைடட் பை 4 × 60 ப்ளஸ் 2x டிவைடட் பை 5 × 60.
இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இது ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் எக்ஸ் 60 காமனாக இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் எக்ஸ் 60 வந்து காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், வெளியே வந்து 60 × எக்ஸை நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே மேலே என்ன வரும், 2/3 வருங்களா, 3/4 வருமா, ப்ளஸ் 3/5. ஏன்னா இங்கே இருக்கிற எக்ஸ் 60 எல்லாம் வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் 60 × எக்ஸு காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா 1/3, 1/4, 2/5 மட்டும் தான் வரும். ஸோ இப்போ இந்த 60xக்கு 60x வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ இதை மட்டும் நம்ம எல்சிஎம் எடுத்து மல்டிபிள் பண்ணி போட்டுவிட்டா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கும். இப்போ 5, 4, 3க்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 5, 4, 3 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் போட வரையும். ஏன்னா ரெண்டுமே காமன் நம்பர் எதுவுமே கிடையாது. அப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா 4, 3, 12, 15, 60 வரும். 60 தான் எல்சிஎம் வரும். நீங்கள் வேணால் எல்சிஎம் வந்து எடுத்து கூட பார்த்துங்க. அப்போ 60 வருது அப்படின்னா நம்ம இதை சிம்பிளி பண்ணால் வரும், இங்கே 60னா 1, 3, 3, 2, 20ஆல் மல்டிபிள் பண்ணுவோமா? ஏன்னா 20 2 போட்டால் தான் நமக்கு 60 வரும். கரெக்டாக? அப்போ இங்கே பாருங்கள் 60 இதை அடிப்போம். 1, 3, 2, 20 × 2 எவ்வளோ, 40. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு என்னது 60 அப்படின்னா 1 நாள் 4, இது 2, 12. அப்போ 12 × 3. இப்போ இங்கே 60னா இந்த 4ஆல் மல்டிபிள், 1 நாள் 4, இது 2, 5 நாள், 5, 3 வரும். அப்போ 15, 3 வந்து 45 ப்ளஸ்ஸு அதே மாதிரி இங்கே 60 அப்படின்னா 12 × 3 வருமா, 12, 3, 36 வரும். டிவைடட் பை 60. ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்கிறது தான். ஓகேங்களா? நீங்கள் எப்பயும் போல் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 60 வந்து எல்சிஎம். ஸோ இங்கே 60 எல்சிஎம் எடுத்தோன்னா நான் வரும் 12 வருமா, 60னா 20 வருமா, 20, 3 தான் 60 வரும். அதாவது எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 60 அந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 60 அப்படின்னா 15 வருமா, 15 நாள் 60 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 60 போட்டோம் அப்படின்னா 24 வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது ஃபுல்லாத்தையும் இப்போ மேலே எல்லாத்தையும் கூட்டிக்கு போகிறோம். அப்போ 40, 40, 80, 80, 90, 100, 110, 110 ஒரு 6, 116, 116 ஒரு 5, 121. அப்போ என்ன வருது மேலே, 121 டிவைடட் பை 60ன்னு வருது. கீழே பார்த்தீங்கன்னா 20, 40, 50, 55, 55 ஒரு 4, 59, 59 டிவைடட் பை 60ன்னு வருது. ஸோ இப்போது 121/60 இது அப்படியே மேலே போச்சுன்னா 60/59ன்னு ஆகிடும். ஸோ 60 கேன்சல், பேலன்ஸ் என்ன இருக்குது, 121/60, 59ன்னு இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ என்ன ரேஷியோ, 121:59. ஏன்னா இதுக்கு மேலும் அடிக்க முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ஜூஸ் சம்மோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான். என்னென்னா இங்கே வந்து மொத்தமாக ஓவரால் 60ன்றது கொடுக்கல, இங்கே வந்து கொள்ளலை வந்து 60 லிட்டர்ன்றது கொடுத்துருக்காங்க. அதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே சேம் மெத்தட் தான். பால் எவ்வளோ, நீர் எவ்வளோன்னு போட போகிறோம். இங்கே ஜூஸு தண்ணி கொடுத்தாங்க கதை, இங்கே ஜூஸு பதில் பாலும் தண்ணின்றதை வந்து ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாடல்ஸுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஷின் மட்டும் எழுதிட்டு ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு டைம் வந்து இப்போ இது வரைக்கும் நடத்திருக்கேன். இந்த 44 மாடல் சம்மையுமே பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களால் போட முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா மாடல் சம்மையுமே கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதான் வந்து அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை வேணால் நான் போடுறேன். ஆனால் நீங்கள் நோட்டில் நோட் பண்ணும்போது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஷின் மட்டும் எழுதிட்டு நீங்கள் ஆன்சரை மட்டும் போட்டுட்டு ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று A/B = 3:7 இந்த குரூப் 4 2025 கேட்ட கொஷின் இது. B/C = 7:6 இதில் C/A விகிதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் இல்லை, ABC கொடுத்துருக்காங்க. ஸோ AB வந்து 3:7ன்னு கொடுத்துருக்காங்க, BC வந்து 7:6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி அந்த பாக்ஸ் மெத்தடில் அப்படியே கண்டுபிடிப்பில்ல, அதுதான். ஸோ இது பக்கத்தில் இருக்கிறது 7, இங்கே வந்து 7. அப்போ 3:21, 7:49, 6:42. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, C மற்றும் Aன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ C/A தான் கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ என்னது, 42, ஈஸ்ட் ஏவோட வேல்யூ 21. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், 42 / 21 அடிக்கலாம். அடிக்க முடிஞ்சா அடிங்க. 7 3 21, 1 3 3, மீதி 1, 4 3 12, திருப்பி 1 7 2 14. அப்போ என்ன ஆகுது, 2/1, அதாவது 2:1 அப்படின்றது தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன், அதனால் வந்து ஸ்பீடாக வந்து எடுத்துடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ABC ஆகிய மூவரும் ரூபாய் 1800க்கு ஒரு வேலையை வந்து முடிக்கின்றனர். ஸோ A அந்த வேலையை 6 நாட்களில், B 4 நாட்களிலும், C 9 நாட்களிலும் வேலை செய்கிறார்கள் எனில் அவருடைய தினக்கூலிகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. எனில் A பெருத்தொகை. ஸோ இது வந்து டேஸ், அதாவது என்ன சொல்கிறது, நாட்கள் மற்றும்
வேலை அந்த டாப்பிக்லேயும் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாப்பிக்லேயும் வந்து அந்த மெத்தட்லேயும் போடலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்லேயும் போடலாம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே போட்டுடலாம். இங்கே பாருங்கள் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 5, 6, 4. இந்த ஏபிசி 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் செஞ்சு அந்த தினக்கூலிகள் எப்படி வாங்குறாங்களா 5 ஏ வந்து 5 பங்கு வாங்குறாரு, பி வந்து 6 பங்கு, சி வந்து 4 பங்கு வாங்குறாரு. மொத்தமாக எவ்வளோ வேலையை ஒத்துருக்காங்க 1800 ரூபாய்க்கு ஒத்துருக்காங்க. அப்போ அந்த 5x + 6x + 4x தான் நமக்கு வந்து 1800 ஓகேங்களா. ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க்லேயும் போடலாம், இதுலேயும் போடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு டோட்டலாக அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாங்கன்னா நம்ம மொத்தத்தையும் கூட்டி அப்படியே அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம் அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா 15x வருமா 1800. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 1800 டிவைடட் பை 15. அடிங்க 5 3 15 6 3 18 அப்போ 600 வரும். திருப்பி 1 5 5 1 5 5 மீதி 1 2 5 10. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 120 அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஏ பெற்ற தொகை தான் கேட்குறாங்க. ஸோ ஏ எவ்வளோ வாங்குறாருன்னா 5x தான் வாங்குறாரு, பி எவ்வளோ வாங்குறாரு 6x, சி எவ்வளோ வாங்குறாரு 4x. அப்போ ஏ வந்து 5x கொடுத்துருக்காங்க. அப்போ 5 × 120 மல்டிபிள் பண்ணுங்கள் 0 மீதி 1 5 1 600. அப்போ 600 ரூபாய் அப்படின்றது தான் நமக்கு வந்து என்னது ஆன்சர் ஓகேங்களா. இதே பி கேட்டிருந்தாங்கன்னா 6 × x, சி கேட்டாங்கன்னா 4 × x அவ்வளோதான். ரேஷன் ப்ரொபோர்ஷன் இது ஈஸியாகவே போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 20:15 என்ற விகிதம் டேஷுக்கு சமமானதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 20:15 அப்படின்ற விகிதம் இங்கே இருக்கிறதுல எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20:15னா 20/15. ஸோ இதை அடித்து பாருங்கள் 3 5 4 5 20. அப்போ 4/3 தான் சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுறோம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடுறதா. இது வந்து சிடிஎஸ்சியில் வந்து கேட்டிருந்தாங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின். ஒரு மனிதன் ரூபாய் 500க்கு 12 மேசைகளையும் அதே மாதிரி மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒரு மேசையின் விலை வந்து 50, ஒரு நாற்காலியுடைய விலை 40 எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசை விலைகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இந்த சம் எந்த மாடல் அப்படின்னா நம்ம நீக்கல் மெத்தடில் பார்த்தோம்ல அதே மாடல் தான். இப்போ பாருங்கள் ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு 12 மேசைகளை வாங்குறாரு. மொத்தமாக அவர் எவ்வளோ வச்சிருக்காருன்னா 500 ரூபாய் வச்சிருக்காரு. மொத்தம் 12 மேசைகள் ப்ளஸ் நாற்காலிகள் வந்து வாங்குறாரு ஓகேவா. ஸோ 12 டேபிளையும் 12 எத்தனைன்னு சொல்லலை, ஆனால் மொத்தமாக டேபிள் ப்ளஸ் சேர் சேர்த்து 12 வாங்குறாரு. ஒரு மேசையுடைய விலையை 50 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ஒரு நாற்காலியோட விலையை 40 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நான் எடுத்துக்கிறேன்னா மேசை வந்து நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதே மாதிரி நாற்காலி நான் எடுத்துக்கிறேன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எத்தனை வாங்கியிருக்காரு அப்படின்னா 12 வாங்கியிருக்காரு ஓகேவா. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதலாம் x + y = 12 ஓகேவா. அந்த மேசை நாற்காலி இது மொத்தத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வருதான் 12 வரணும் கவுண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு மேசையோட விலை எவ்வளோ நமக்கு விலை எழுதுங்க. ஒரு மேசையோட விலை என்னது 50 ஓகேவா. அப்போ 50x விலையை வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். இன்னொன்று 40 ஒயிட் நாற்காலிக்கு. இதை மொத்தத்தையும் கூட்டினா தான் நமக்கு என்ன வருது 500 ரூபாய் அப்படின்றது வந்து வருது ஓகேவா. ஸோ இப்போது அந்த கவுண்ட்டை வச்சு ஒன்று விலையை வச்சு ஒன்று ஓகேவா. ஸோ இப்போ தான் நம்ம நீக்கல் மெத்தடில் வந்து போட போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஸோ ஒன்று எக்ஸை கேன்சல் பண்ணணும், இல்லை ஒய்யை கேன்சல் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னா சரி எக்ஸையே வந்து எக்ஸையே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே 50 இருக்குன்னா இங்கேயும் 50 தான் இருக்கணும் ஓகேவா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இல்லை இங்கே ஒன்று ஏன்னா சின்ன நம்பர் தான் நம்ம பெருசாக மாற்ற முடியும். அப்போ இங்கே 50x இருக்குதுன்னா இப்போ இங்கேயும் 50x வேணும்னா இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 50ஆல் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ இது 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன் ஈக்குவேஷன். அப்போ நான் ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணுறேன்னா 50ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 50x + 50y = 12 × 50. 12 × 50 எவ்வளோ வரும் 60, 12 5 60 600 வருங்களா. ஸோ அப்போ இங்கே 600 ஆகிடும். இங்கே கீழே இருக்கிறத அப்படியே போட போகிறோம். ப்ளஸ் 40y = 500. ஸோ இப்போ இங்கே ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ஆனால் நான் ஆச்சு ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 100x தான் வரும். ஆனால் நமக்கு எக்ஸை வந்து அடிக்க போகிறோம், அதனால தான் நம்ம மல்டிபிளே பண்ணுறோம். அப்போ சிம்பிளை வந்து மாற்றிப்போம். இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் அதனால் மைனஸ். இப்போ பாருங்கள் ப்ளஸ் 50x மைனஸ் 50x 0x. அப்போ கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்கும் 50y மைனஸ் 40yனா 10y இருக்க போகுது. அதேமாதிரி 600ல் 500 போச்சுன்னா 100ன்னு இருக்க போகுது. அப்போ y என்ன வரும் நமக்கு 100 டிவைடட் பை இந்த 10 கீழே வந்துடும். அப்போ பார்த்தினா 10ன்றது ஆன்சர் வரப்போகுது. அப்போ ஒய் என்னது 10ன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது ஒய்னா நாற்காலி எவ்வளோ அவர் வந்து 10 நாற்காலி வாங்கியிருப்பாருன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்போது மீதி என்ன இருக்கும் மொத்தமாக 12, நாற்காலி 10 வாங்கிட்டாருன்னா அப்போ மேசை எத்தனை வாங்கியிருப்பார் 2 தான் வாங்கியிருப்பார் ஓகேவா. அப்படி இல்லை எனக்கு இப்படி கண்டுபிடி தெரியாதுனாலும் இந்த ஒய்யோட வேல்யூ போய் ஈக்குவேஷன் 1லையோ 2லையோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஆனால் நமக்கு சின்ன இங்கே 50 இங்கே 40 பெருசு நம்பர் இது பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் ஆகுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் ஒய் = 10 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ 1ல் என்ன வருது x + y = 12. எக்ஸை நான் கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 12. அப்போ x = 12
-10 எவ்வளோ வரும் 2ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நாற்காலி மற்றும் மேசையோடைய விலை வீதம் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ நாற்காலி என்ன நம்ம எடுத்திருக்கோம், நாற்காலியை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம், மேசை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் ஓகேவா. அப்போ நாற்காலி டிவைடட் பை மேசை. இங்கே வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் கண்டிப்பாக நடக்கும். டேரெக்ட் இங்கே பாருங்கள் கொஷினில் எப்படி கொடுத்துருக்காங்க, மேசை மற்றும் நாற்காலின்னு கொடுத்துட்டு கடைசியில் பாருங்கள் அப்படியே உல்ட்டாவாக எடுத்துட்டாங்க, நாற்காலி மற்றும் மேசைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்கிற ஏரியா. ஸோ இதை வந்து நல்லாவே பார்த்துங்க. ஏன்னா நானுமே இந்த கொஷின் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தேங்க. மேசை நாற்காலின்னு பார்த்தோம்னா நான் மேசை நாற்காலியோட விகிதத்தை வந்து போட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு இந்த கொஷின் வந்து தப்பாச்சு. ஸோ அதனால தான் நான் கேர்லெஸ் மிஸ்டேக் ஏரியா வந்து இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஏன்னா இங்கே மேசை நாற்காலின்னு கொடுத்தோன்னா நம்ம அந்த டைம் வந்து போகுதுன்ற அவசரத்தில் என்ன பண்ணுவோம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டு வந்துடுவோம். ஸோ அதெல்லாம் இங்கே பார்க்கணும். கொஷின் லாஸ்ட்டாக என்னன்னு ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் வந்து பிக் பண்ணுங்கள். அப்போ நாற்காலி மேசைன்னு கேட்டிருக்காங்க. நாற்காலி என்னது நம்ம ஒய்ன்னு எடுத்தோம். அப்போ ஒய் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒய்யோட வேல்யூ நம்ம 10, எக்ஸோட வேல்யூ 2. அப்போ 2 2 2 10. அப்போ 5/1. அப்போ 5:1 அப்படின்னு தான் நமக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க. ஜஸ்ட் இது ஆல்ரெடி நீக்கல் மெத்தடில் நம்ம பார்த்து தான் அதே மெத்தட் தான் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரூபாய் 1600 பி மற்றும் கியூ என்ற 2 நபர்களுக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக் கொடுத்த அந்த 44 மெத்தடில் தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த மெத்தடை அப்ளிகபிள் பண்ணுறோன்றது அந்த 44 மெத்தட்லேயும் நம்ம கிளியராக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் இந்த மாடல் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு சம் தான் எடுக்கிறேன். அந்த ஒவ்வொரு சம்முடைய மாடலையும் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் நிறைய சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஷோராக நமக்கு அந்த பேசிக்கான அந்த மாடல்ஸ் தான் கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அது எந்தெந்த சம்முக்கு எந்தெந்த மாடல் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத தான் நம்ம அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் தான் நம்ம வந்து யோசிக்கணும் ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், ரூபாய் 1600 பி மற்றும் கியூ என்ற 2 நபர்களுக்கு 5:3 என்ற விதத்தில் பிரித்தால் கியூவினுடைய பங்கு என்ன கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 1600 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பி கியூ அப்படின்ற 2 பேருக்கு வந்து 5:3 அப்படின்ற விதத்தில் பிரிக்கிறாங்க. அப்போ கியூடைய பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு அமௌண்ட்டும் ஒரு ரேஷியோ கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண போகிறோம், அதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ 5x + 3x 3 ரேஷியோ கொடுத்தாங்கன்னா மூணு கூட்டி ப்ளஸ் பண்ண போகிறோம். எங்கள் 2 ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1600 இது கூட்டினா 8x = 1600. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 1600 டிவைடட் பை 8. 1 8 8 2 8 16. அப்போ 200. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துச்சு, நமக்கு 200 அப்படின்னு வந்துருச்சு. என்ன கேட்டிருக்காங்க, கியூவோடைய பங்கு தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ கியூவோடைய பங்கு அப்படின்னா என்னது, நமக்கு கியூ என்ன கொடுத்துருக்காங்க, 3x கொடுத்துருக்காங்களா. அப்போ 3 × 200. அப்போ என்ன வரும், நமக்கு 600 தான் ஆன்சர் ஓகேங்களா. அப்போ 3 பங்கு என்னது 3x. அப்போ 3 × 200 600 ரூபா அப்படின்றது தான் அதோடைய ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சம்மையும் முடிச்சாச்சு. அதோட லாஸ்ட்டாக 50th சம் ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை நீங்களே வந்து போடுங்க ஹோம்ஒர்க்காக. x = 7.5 = 8:y = 7:17.5 xyன்னு கேட்குறாங்க. சரிங்க பாருங்கள், இது ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இது வந்து ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதுவும் ஆல்ரெடி நம்ம இந்த மாடல் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒரு ரேஷியோ வச்சு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அடுத்தது இதையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் x = y. இப்போ x / 7.5 = 7 / 17.5. இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா. அப்போ எக்ஸ் என்ன வரும், 7 × 7.5 / 17.5 வருமா. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிங்க. 8/y = 17/17.5 கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஒய் மட்டும் வேணும்னா நான் வரும், இது 8 × 17.5 ஆகிடும், 7y ஆகும். ஒய் மட்டும் வேணும்னா 8 × 17.5 / 7 வரும் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணி இது பண்ணி போடுங்க. மல்டிபிள் பண்ணுவோமா. ஸோ ரெண்டுத்தையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 75. நான் என்ன பண்ணுறேன்னா ஈஸியாக போகிறதுக்காக 10ஆல் மல்டிபிள் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணனா எனக்கு ஃபுல் நம்பர் ஆகிடும். இப்போ ஈஸியாக நான் வந்து கேன்சல் பண்ணிவிடுவேன். 1 5 5 மீதி 2 5 5 25 15 5 3 5 15 மீதி 2 5 5 25. அதே மாதிரி 1 7 5 35 1 5 5 3 5 15. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நான் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, அதனால் நான் இங்கேயும் 10 இங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 8 × 17 175 / 17 வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ 5ஆம் வாய்ப்பால் அடிச்சோன்னா 1 5 5 மீதி 2 4 5 20 3 5 15 35 5 வருமா. 2 7 14 5 35 1 2 4 2 8 4 5 20. அப்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, x = yன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3:20.
ஸோ இதை அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 3:20 அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து நம்ம எடுத்துருக்கிற மாடல் தான். ஸோ 50 மாடல்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஆக்சுவலி இந்த நான் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 44 சம்ஸ் தான் நமக்கு வந்து பேசிக். அதுக்கு மேலே எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 44 கொஷின்ஸ் வந்து நீங்கள் தரவாக இருந்தீங்கனாலே இந்த டாப்பிக்கில் எப்படி கேட்டாலுமே நீங்கள் அந்த 44 மாடல்ஸ்லேருந்து தான் மிங்கிளாய் தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போ இந்த 44 மாடல் நீங்கள் தரவாக பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு கொஷினோ இல்லை 2 கொஷினோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் கேட்பாங்க. கன்ஃபார்ம் ஒன்று கேட்டுருவாங்க. ஸோ அந்த கொஷின் நீங்கள் வந்து ஈஸியாகவே அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.